அந்த அணியிலே 2 பேர் பேசியிருக்கிறாங்க, ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. அவர் மகாராஜன், வேஷ்டி கட்டிட்டு ஷூ போடுற முதல் மனிதர் அவர். அந்த பெருந்தன்மையை நம்ம பாராட்டணும். அந்த மாதிரி சிரிச்ச முகமா இருந்து அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் தான். வீட்டுக்காரம்மாவுக்கு பயப்படுறாருன்றது மட்டும் அப்பட்டமா தெரிஞ்சது. ஏன்னா சிங்கத்தோட வாழ்ற. இப்போ கூண்டுக்குள்ள இருக்கிறது இவரா அவங்களான்னு தான் கேள்வி. ஏன்னா இப்போ சிங்க பக்கத்துல இருந்தா ஒண்ணு அது கூண்டுக்குள்ள இருக்கணும், இல்ல நம்ம பாதுகாப்புக்காக நாம கூண்டுக்குள்ள இருக்கணும். ஏதோ ஒண்ணு நடக்கிறது. இப்படி இருக்கிறவங்களுக்கு உறவை பத்தி தெரியாது. நிறைய யோசிச்சிருக்கிறாரு. ரிலே பண்றவன் தான் ரிலேஷன். நல்ல செய்தி. இதுவரைக்கும் நான் இந்த மேடைகள்ல இப்படி கேட்டது இல்லை. என்னன்னா மனைவியோட போய் ராங் எக்ஸிட் எடுத்தா அந்த அம்மா சந்திரமுகி ஆகுது, அவர் சொன்னார்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஸா போய் ராங் எக்ஸிட் எடுத்தாங்கன்னு வைங்க, ஒரு கவலை இல்லை. அப்படின்னா வாழ்க்கையில ராங் எக்ஸிட் எடுக்கணும்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸோட போகணும். சரியான எக்ஸிட் எடுக்கணும் அப்படின்னா உறவோட போகணும்னு சொன்னதுக்கே மகாராஜனுக்கு மேடம் துஷார்ல செலவிச்சு. இப்போ ஒரு சின்ன உதாரணம், நானும் ஐயாவும் பாரதி மேடமும் அவர் சீனியும் இப்போ வந்தோம். இங்க ஒரு இடத்துல போன் வந்தது இங்க இருந்து. ஒரே ஒரு ரவுண்டான ராங் எக்ஸிட் எடுத்தார். அவர் உடனே போனை கட் பண்ணிட்டு, இல்ல நான் அப்புறம் பேசுறேன், எக்ஸிட் மாறிடுச்சு. எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் ஆச்சா? 10 நிமிஷம். அவர் எங்க கிட்ட சாரி சொன்னாரு, இங்க ஆர்கனைசர்ஸ்ட சாரி சொன்னாரு. ஒரே ஒரு பாயிண்ட்ல, அதுவும் கிட்ட வாழ்க்கை பூரா ராங் எக்ஸிட் எடுத்தா சார், நீங்க வாழ்நாள் கூட வேட்டியும் ஷூமாக அலையணும், எதுவும் பார்க்க முடியாது. ஆனா ஒரு சில விஷயங்களை நம்ம நண்பர்கள்ட்ட பாராட்டலாம். ஏன்னா ஆம்ஸ்டர்டாமுக்கு போனா என்ன நடந்தாலும் சொல்ல மாட்டாங்க. அங்க அழகழகான காட்சிகள், கவின்மிகு வண்ணங்கள் எல்லாம் இருக்கு. அங்க போய் அனுபவித்த அத்தனையும் சொல்ல மாட்டாங்கன்றது ஒருவேளை உண்மையா இருக்கலாம். ஏன்னா அவர் தான் சொல்லி இருக்கிறார் இல்லையா, ரிலேஷனை நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா, ஏதோ ரிலேஷனை கூட்டு ஆம்ஸ்டர்டாம் போற மாதிரி, வீட்டுக்காரங்க கூட்டிட்டு லண்டனுக்குள்ள போகும்போதே எக்ஸிட் எடுக்க தெரியல, ரிலேஷனை கூட்டிட்டு ஆம்ஸ்டர்டாம் போறாரா? சரி, அப்படியே போகட்டும்னு வைங்க. இப்போ அந்த நண்பர்களும் தப்பா சொல்லி கொடுத்துறாங்கன்னு வைங்க, இது ரிலேஷன் சொல்லி கொடுத்துறான்னு வைங்க, தப்பு தான். ரிலேஷன்ஸை எங்கேயும் கூட்டு போகாதீங்க, வேண்டாம். மகாராஜன் மாதிரி நல்ல நண்பர்களை எங்க கூட்டு போங்க. ஏன்னா என்ன நடந்தாலும் வெளியில சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, மனைவி ஊருக்கு போனோடனே மெயின் டிஷ் செய்யும் முன்னாடியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைட் டிஷ்ஷோட வருவான்னு இப்பதான் அவர் சொன்னாரா இல்லையா? நண்பர்கள் சைட் டிஷ்ஷோட வர்றான்றத மைக்கு போட்டு பேசுற இவரா என்ன நடக்குதுன்றத வெளியே சொல்ல மாட்டாரு. நல்லா இருக்கு அதுல இவரு. ஆனா அவரால் சில உண்மைகளை மறைக்க முடியாது. அதாவது சில பேர் மேடைக்கு கூட மாற்றி பேச மாட்டாங்க. அவர் 2 சொன்னார் பாருங்க, உடல் மண்ணுக்கு, உழைப்பு உறவுக்கு, உயிர் நண்பனுக்கு. எப்ப கொடுப்பீங்க? இருக்கிற காலமெல்லாம் உழைச்சு உறவு கொடுத்துருவாராம், அப்புறமா நண்பனுக்கு உயிரை கொடுப்பாரா? சார் நீங்க பழச்சிக்குவீங்க. அவரு கண்ணன் குசேலன் வெயிட் பண்ணா, அது 3 தடவை இலக்கணம் எல்லாம் பற்றி நல்ல செய்தி, அதெல்லாம் சரி. இப்போ நான் மகாராஜன் மாதிரி ஒரு நல்ல நண்பர் இருக்கிறாருன்னு வைங்க. இந்தியாவிலிருந்து ஒரு குசேலன் அவளோட வர்றான். அவனால் அதுதான் முடியும். ஒரு பொட்டலம் கட்டியிருக்கான் அவளை, மகாராஜன் சொல்றான், நான் உன்னோட நண்பன், உயிர் நண்பன், அவளோட வர்றேன். யூகேக்கு ஒரு விசா வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுப்பாரா? கண்ணன் மாதிரி இருக்கணுமா இல்லையா? அவள் மட்டும்தான் அவன் கொண்டு வருவான். விசா நீ தான் வாங்கணும், ஃப்ளைட் டிக்கெட் எமிரேட்ஸ்ல நீ தான் வாங்கணும், ஏர்போர்ட்ல போய் நிக்கணும். என்ன கொண்டு வருவான்? அதே அவள் தான். அது 2 தடவை தான் கொடுப்பான், 3ஆவது தடவை கொடுக்க மாட்டான். சார் எத்தனை பேர் சார் இன்னைக்கு எழுந்திருக்கீங்க? மாமியாரை கூப்பிட்டீங்கன்னா வரும்போது அங்க இருந்த எல்லா பொடியும் அரைச்சு கொண்டு வருது, அவள் மட்டும் கொண்டு வந்தா மாமியாரே விட மாட்டீங்க நீங்க.
கற்பனையா வாழ்றாருங்க, ரொம்ப கற்பனையா வாழ்றாரு. அவருக்கு மனைவி அவர் சொன்ன ஒரு அருமையான பாயிண்ட் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. மச்சி நிச்சிக்கு ஒரு உடை வாங்கி இருக்கு, அது சரியான அளவா இருந்ததுன்னு வச்சுக்குவோமே. அது அது அவர் ரொம்ப புத்திசாலி. அது வந்து அவர் வீட்டுல நடந்ததை சொல்லல, நண்பன் வீட்டுல. ஏன் தெரியுமா? ஓங்கி அடிச்சா 1.5 டன். அதெல்லாம் நான் வாழ்த்துறேன். அப்படிதான் இருக்கணும், தப்பிச்சுக்கணும் தம்பி, ரொம்ப நல்லது. இப்ப அந்த கதையை அப்படி நண்பர் வீட்டிலே நடந்துக்குன்னு வைங்க. இப்போ நம்மோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு நம்மளை தேடி வருது. நாம தான் அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருப்போம். சும்மா வச்சுக்கோமே ஒரு கணக்குக்கு. கரெக்டா அது செட் ஆகும்னு நம்ம வீட்டை மாட்டு சொல்ல முடியுமா? சொல்லலாம்ல. என் ஃப்ரெண்டு இந்த அளவு தான் கரெக்டா இருக்கும்னு அந்த பொண்ணுக்கு நீங்க கொடுத்துட முடியுமா? மச்சி நிச்சிக்கு கொடுத்தா தான் சண்டை வருமா? ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தா சண்டை வராதா? யோசிங்க. ஏன்னா அங்க அடிச்சா 1.5 டன் அடி 3/4 டன்னாவது இருக்கும். சார், நட்பு என்பது ஒரு எல்லை தாண்டி வர முடியாது. ஏதோ உங்க வீட்டுல 2 மச்சனன்னு வரலன்றதுக்காக ஃப்ரெண்டை வச்சு காது குத்திருக்கீங்க. நீங்க அங்க குத்துனீங்களா இல்ல இங்க குத்துறீங்களா? அங்க 2 பேருக்கு குத்துனதுக்கு இங்க இவ்வளவு பேருக்கு சேர்த்து குத்துறீங்களே. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, சண்டை போடுவாங்க, ஆனா உறவு விட்டு கொடுக்காது. சண்டை போடுவான், ஏன் என்னை சரியா கூப்பிடலன்னுவான், ஏன் வரலன்னுவான். ஆனா அந்த உரிமையை விட்டு கொடுக்காதவன் தான் உறவு. அதுதான் உண்மை. உரிமை எப்படி விட்டு கொடுப்பாங்க? மோகனப்பிரியா மேடம் ரொம்ப நல்லா பேசினாங்க. ஆனா அவங்களுக்கு பொன்னாடை பொருத்துனது மட்டும் அவங்க வீட்டுக்காரு. பொன்னாடை பொருத்துறதுக்கு வேற யாரும் வரல, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல. வீட்டுக்காரர் கரெக்டா கூப்பிட்டு போட்டோத்துல போஸ்ட் கொடுத்துட்டு உறவு ஒன்றுக்கு உதவாது, உறவு எதுக்கும் சரியாகாது. பிக் பாஸ் அதெல்லாத்தையும் பத்தி எதோ சொல்லியிருக்கிறாங்க. பிக் பாஸ்ல பிரச்சனையே லவ் தானே. அதுவும் நண்பர்களுக்கு இடையில. அதுல நீங்க நல்லா கவனிச்சீங்களா? அதாவது அதை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு பொண்ணு அதுல சரியா நடந்துக்கலன்னு உடனே அவங்க அப்பா வந்து எப்படி கண்ணீர் விட்டார், எப்படி கதறினார்கள் கவனிச்சீங்களா? அவங்க அப்பா வந்து உழவு கோவப்பட்டார். நான் தெருவில் நடக்கிறதா இல்லையா, காரி துப்புரா என் சொந்தக்காரன்லாம், நீ இப்படி இதுக்காக நான் அனுப்புனேன். அந்த தகப்பனுடைய அந்த ஆவேசத்தை பார்த்து நெட்டிசன்ஸ் எல்லாம் அவ்வளவு பாராட்டினாங்க. இப்படிதான் இருக்கிற ஒரு அப்பா. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, டேய் வேணாண்டா, டேய் வேணாண்டா, இங்கிட்டு போயிட்டு சும்மா பேசு பேசு செஞ்சாங்களா இல்லையா? வச்சு செஞ்சாங்க. ஏன் தம்பி வேலையில் சேர்ந்தான்னு நான் எங்கேயும் சொன்னான்னா, நான் அது உண்மைதான் மேடம். எனக்கு முன்னாடி என் தம்பிக்கு வேலை கொடுத்துட்டாங்க. அவன் யோகா அவன் வேலையில் சேர்ந்துட்டான், எனக்கு கிடைக்கல. அது உண்மைதான். அப்போ எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி கேவலமாக தான் பேசினாங்க. ஆனால் அவங்க பேசுனதுனால தான் நான் அதுக்கப்புறம் கொஞ்சமாவது உற்சாகமாக முயற்சி பண்ணி வேற வேலையில் சேர்ந்தேன். நீங்கள் சில நேரங்களில் அவமானங்களை விழுங்கி கொண்டுதான் வாழ்க்கையில் வளர முடியும். சொந்தக்காரங்க அப்படியெல்லாம் பேசத்தான் செய்வாங்க. அவங்க பேசலாம் நான் போய் சொல்லல. ஆனால் ஒன்று தெரியுமா, எங்கள் வீட்டில் என் தம்பி தான் முதல்ல சம்பாதிச்சான் தெரியுமா? நான் இது உண்மையா சொல்றேன். 1984 நான் சென்னையில் இருந்த போது என் தம்பி கீழக்கரையில் வேலை பார்த்தேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். அப்போ 25 ரூபா ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கி மணி ஆர்டர் அனுப்புவான். வெறும் 25 ரூபா டிராஃப்ட். அது எப்போ வரும்னு நான் காத்துக்கிட்டு இருந்திருக்கிறேன். ஒரு நேரம் அவன் என்னை எதிர்த்து இன்னைக்கெல்லாம் பேசுவான், கோவப்படுவான்னாலும் அன்றைய தேதியில 1984 அவன் அனுப்பின 25 ரூபாய் இருக்கு இல்லையா, எனக்குரிய ஒரு 1.5-2 வருஷத்துக்கு அவன் அனுப்பினான், எனக்கு கொஞ்சம் சேலரி வர்ற வரைக்கும். ஆனா அந்த ரூபாய்க்கு மதிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு அளவே கிடையாது. இந்த நாள்ல அவன் சேலரி வாங்கின அடுத்த நிமிஷம், என்னைக்கு சேலரி டேயோ உடனே, அப்பெல்லாம் டிராஃப்ட் தான், இந்த மணியா இப்ப இருக்க மாதிரி மொபைல் பேங்கிங்லாம் கிடையாது. அது அடுத்த நாள் 2வது நாள் எனக்கு வந்து சேரும். 25 ரூபா அண்ணன் எங்க கஷ்டப்படுவான்னு அனுப்புகிற ஒரு உறவு இருக்குல்ல. ஏதாவது ஒரு நட்பு கிட்ட தொடர்ந்து நீங்க உதவி கேட்டு பாருங்க. அவங்க சொல்றாங்க, வாட்ஸ்அப்ல இதுல ஒரு மெசேஜ் போட்டா வந்துருமா உடனே. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போய் கூப்பிட்டா தான் வருமா. ஏன் உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு 1000 யூரோ அனுப்புங்கன்னு ஒரு மெசேஜ் போடுங்க பாருங்க. 1000 யூரோ அனுப்புங்கன்னு ஒரு மெசேஜ் போடுங்க, அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுவேன்.
எல்லாருக்கும் வாய்க்காதுங்க. ஐயா எழுதினாரு, அவர் எழுதினாருன்னா அவருக்கு அந்த காலத்துல வாய்த்த மாதிரி நட்பு இன்னைக்கு இருக்குதுன்னு வைங்க. நான் நட்பை குறைவா பேசலைங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நண்பர்கள் கூடி இருந்து என்ன செய்கிறார்கள்? அவங்க சொல்றாங்க 2 பேருமே நாங்கள் மணிக்கணக்கா பேசுவோம் அப்படின்னா டைமை வேஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். வேற வேலை வெட்டி இல்லைன்னு அர்த்தம். அதுல அந்த மேடம் சொல்றாங்க, உங்களுக்கு சொத்து சண்டை வருகிறதே, நண்பர்களோடு ஏதாவது வழக்கு வந்திருக்கிறதா? என்ன வழக்கு போடுவீங்க? காசு வாங்கி கொடுத்து அந்த காசு கொடுத்தா இதுக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம், இதுக்கு எதுக்கு ஹைகோர்ட்டுக்கு போனோம்? உறவுனா அங்க சொத்து இருக்கு, உரிமை இருக்கு சார். உரிமை இருக்கிறதுனால தான் நான் சண்டை போடுறேன். நான் இருக்கேன்னு சொல்றேன்னா இல்லையா? தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுமா இல்லையா?